நெல்லையில் சாலையில் திடீரென சண்டையிட்டுக் கொண்ட 2 மாடுகள் டூ வீலரில் சென்றவர் மீது மோதியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தவர் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் அரசு பேருந்தின் முன் மற்றும் பின்பக்க சக்கரங்கள் ஏறி இறங்கியது. அதில் உயிரிழந்த வேலாயுதராஜ் என்பவர் நெல்லை நீதிமன்ற ஊழியர் என போலீசார் தெரிவித்தனர். கொடைக்கானல் மேல்நிலை கிராமங்களில் ஒன்றான மன்னவனூரில் சாலையோரம் பதிக்கப்பட்ட குடிநீர் குழாய் சேதமடைந்து சுமார் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து தண்ணீர் சாலையில் பிழிந்தோடியது. ஊராட்சி நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி குடிநீர் குழாய்களை சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே தனியாருக்கு சொந்தமான ரசாயன கிடங்கில் போலீசார் பூட்டை உடைத்து சோதனை மேற்கொண்டனர். மெத்தனால் மற்றும் ரசாயன மூலப்பொருட்கள் பதுக்கி விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மெத்தனால் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மாந்தோப்பில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்று வந்த 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 150 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்ததுடன் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த சாராயத்தையும் கொட்டி அழித்தனர். சிவகங்கை மாவட்டம் பனங்காடி பெரியநாயகி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் 27 வண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மாதாந்திர பௌர்ணமி கருட சேவை நடைபெற்றது. உற்சவர் மலையப்ப சுவாமி சர்வ திருவாபரண அலங்காரத்தில் கோயிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீபதூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு இடையே கோயில் மாட வீதிகளில் கருட வாகன சேவை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சமேதராக ராஜகோபாலசாமி எழுந்தருளினார். இதேபோல் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சிந்தாமணிநாத சுவாமி கோயிலிலும் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள காட்டுப்புத்தூர் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் கருணாகரன் தான் மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் பதவி விலகுவதாக கூறியுள்ளார். தேர்தல் போது நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலனாலும் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணதா சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த 2 வருஷத்தில் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றலை, அந்த சமுதாய கூடம் கட்டுறதில்ல. அதனால் நான் என்னோடய பதவியை இந்த வாரம் நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன். சென்னை அம்பத்தூர் அருகில் உள்ள பட்டறைவாக்கத்தில் இரவில் தனியாக நடந்து சென்ற காவலாளியை 2 பேர் கும்பல் ஒன்று ஓட ஓட பிரட்டி கத்தியால் தலையில் வெட்டி செல்போனை பறித்து சென்றது. கடந்த வியாழனன்று நடைபெற்ற இச்சம்பவத்தின் சிசிடிவி பதிவு அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மார்க்கெட் பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதில் 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா மற்றும் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 10 வாழைத்தார்களை பறிமுதல் செய்தனர். புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த 3 கடைகளுக்கு தலா 25,000 ரூபாயும் 2 பழக்கடைகளுக்கு தலா 5,000 ரூபாயும் அபராதமாக விதித்தனர். இது நாளைக்கு உன் பொண்ணு பசங்க சாப்பிட்டா நீ ஏற்றுக்குவியாமா? அப்போ நம்ம தெரியுதுல, ஐயோ நம்ம பிள்ளை மட்டும் நல்லா இருக்குன்னு நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. செந்தில் இறைவன் பார்த்துட்டே இருக்காரு. சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனுக்கு HIV பாதிப்பு இருப்பதாக ரிப்போர்ட் வழங்கிய தனியார் இரத்த பரிசோதனை மையம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வெளிநாட்டில் படிக்க விசா பெறுவதற்காக மருத்துவ சான்றிதழ் வேண்டி அரும்பாக்கத்தில் உள்ள மணிபால் ட்ரூ டெஸ்ட் என்ற ஆய்வகத்தை அணுகிய போது HIV பாதிப்பு உள்ளது என்று ரிப்போர்ட் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கவலை அடைந்த பெற்றோர் வேறொரு இடத்தில் இரத்த பரிசோதனை செய்ததில் HIV நெகட்டிவ் என்று வந்ததை அடுத்து வழக்கறிஞர் மூலம் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
காதலை ஏற்க மறுத்த பெண் பெயரில் விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தஞ்சாவூர் இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னையிலிருந்து மும்பை செல்ல இருந்த இண்டிகோ விமானத்திற்கு கடந்த 18ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் பெண் ஒருவரின் பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. ஐபி முகவரியை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் திருவையாறைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் பிரசன்னா என்பவரை கைது செய்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பெரம்பூரில் வசித்த பிரசன்னா தனது காதலை பெண் ஒருவரிடம் தெரிவித்து அவர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த பெண்ணிற்கு திருமணம் நடைபெறும் நிலையில் அவரது பெயர், செல்போன் எண்ணை குறிப்பிட்டு பிரசன்னா வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் இனிகோ நகரில் சந்தேகத்துக்குரிய வகையில் இருசக்கர வாகனத்துடன் நின்றிருந்த தம்பதியினரிடம் சோதனை நடத்திய போது சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐஸ் மெத்தபெட்டமின் போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவர் நிர்மல்ராஜ், மனைவி சிவானி, அவரது தங்கை பெடரிஸ்டா ஆகிய மூவரும் கப்பல் மூலம் இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த முயன்றதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். தமிழக முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார். நாமக்கல்லில் பேட்டியளித்த அவர், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை இரட்டிப்பாக்குனது தான் அவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது. கஞ்சா, ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள் சின்ன சின்ன பசங்க ஸ்கூல்கள் பக்கத்தில் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லாம் காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.